கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கர்த்தரோட வேதத்தை நம்ம நோக்கி பார்க்கிறோம். வாசிக்கலாம் தேவனுடைய பிள்ளைகளே. ரோமர் 12வது அதிகாரம் 18வது வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரும் சமாதானமாக இருங்கள். நமக்கு முடியல, நமக்கு சில நேரங்களில் சில மனிதர் நமக்கு விரோதமாக எழும்புறதை பார்த்தா சமாதானமா இருக்க முடியாது. அவங்களோட மனமகிழ்ச்சியை பேச முடியாது. அவங்களோட எந்த ஒரு காரியத்தை கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் நமக்கு இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்ற காரியம், நீ யாவரோட எல்லா மனுஷரோட சமாதானமா இருன்னு என்று வாக்கப்படுகிறார். ஒரு சமாதானத்தை உடைக்கும்படி வருவாங்க, உன்னை தூண்டி விடுவாங்க, உங்களை வேதனைப்படுத்துவாங்க, உங்களை குத்துவாங்க, உங்களை பிரச்சனைகளை உருவாக்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? அவங்களோட சமாதானம் இருப்பதுக்கு பிரயாசப்படணும். அப்படிப்பட்ட இருதயங்களை அவங்க வரலைன்னு சொன்னா நீங்க நல்லா ஜெபிங்க. ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை இருதயத்தை நீங்க தாங்கப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பா அந்த சமாதானத்தை தருவார். அவர்களோட நம்ம சமாதானமா இருப்பதற்கு கர்த்தர் வழியை உருவாக்குவார். அதனால கவலைப்படாதீங்க. சில மனுஷரோட சேர்ந்த சமாதானமே போயிடும். சில மனிதனோட கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பேசினா இருக்கிற நிம்மதியே போயிடும். அப்படி இருக்கவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன செய்ய? உங்க சமாதானத்தை கிடைக்காதபடிக்கு ஆண்டு ஜெபிப்பீங்கன்னு சொன்னா அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.